இயக்கத்தின் இதயமாம் சங்கொலியின் 30 ஆண்டுகள் நிறைவு விழா நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற எங்கள் இலக்கிய தென்றல் ஐயா ஆடிட்டர் அர்ஜுன் ராஜ் அவர்களே, சங்கொலியை 30 ஆண்டுகளாக ஆசிரியராக இருந்து மிகச்சிறப்பாக வழிநடத்தி வருகிற சங்கொலியின் ஆசிரியர், நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற எங்கள் அண்ணாச்சி கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்களே, கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் மு செந்திலதிபன் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகளே, எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்களின் அழைப்பினை ஏற்றி வாழ்த்துரை வழங்க வந்திருக்கிற பள்ளி கல்வி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜ்மோகன் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கிற தமிழ்குடி பெருமக்களே வணக்கம். ஒரு பத்திரிகை இயக்கத்தினுடைய பத்திரிகை என்ன செய்ய வேண்டும்? 30 ஆண்டுகள் ஒரு பத்திரிகைக்கான நிறைவு விழா நிகழ்ச்சி நடைபெறுகிற நேரத்தில் தொடர்ந்து 30 ஆண்டுகளாக சங்கொலியை வாசித்து வருகிறவன் என்கிற நிலையில் அதையும் தாண்டி தீக்கதிரை, ஜனசக்தியை, குடியரசு இதழ்களை, விடுதலையை, முரசொலியை, மணிச்சுடரை தொடர்ந்து வாசித்து சங்கொலியை வாசிக்கிற பொழுது திராவிட இயக்க பேரியக்கத்தினுடைய நூல்களை எல்லாம், பத்திரிகைகளை எல்லாம் தாண்டி இந்த சங்கொலி இதழ் எதை நோக்கி சென்றிருக்கிறது, எதை தந்திருக்கிறது, நமக்கு இந்த சமூகத்திற்கு எதை தந்திருக்கிறது என்பதை ஒரு 2 நிமிடங்களில் செய்து என் உரையை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். இயக்கத்தினுடைய வரலாற்று செய்திகளை, எதிர்கால திட்டங்களை, தலைமை கழகத்தினுடைய செய்திகளை கொண்டு சேர்க்கிற தூதுவனாக, இயக்கத்தினுடைய தோழர்களுக்கு அரசியல் அறிவை ஊட்டுகிற கருத்தாயுதமாக, தவறான பரப்புரைகளை, பொய்ச் செய்திகளை முறியடிக்கும் ஆயுதமாக, பொது ஊடகங்கள் தவிர்க்கும் எளிய மக்களின், உழைக்கும் மக்களின் செய்திகளை வெளிக்கொண்டு வரும் பாட்டாளி தோழனாக, தொப்புள் கொடி உறவுகளின் விடியலுக்கு பாதை சமைக்கும் உறவு பாலமாக, இயக்கத்தினுடைய போராட்ட வரலாறுகள், அதனை சாதனைகளை காக்கும் ஆவண காப்பகமாக 30 ஆண்டுகள் தன்னுடைய பணியை சிறப்புற செய்திருக்கிறது சங்கொலி என்று சொன்னால் மிகையாகாது. பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற ஒரு இயக்கம் 30 ஆண்டுகள் தொடர்ந்து சங்கொலி என்கிற பத்திரிகையை தடையேதும் இல்லாமல் கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்று சொன்னால் எவ்வளவு சவால்கள் நிறைந்தது என்று இங்கே அமர்ந்திருக்கிற பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் தெரியும். 145 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து கொண்டிருக்கிற இதழ் இந்து பத்திரிகை, அதனுடைய குழுமத்தினுடைய தலைவர் அண்ணன் என் ராம் அவர்கள் இங்கே வர இருக்கிறார்கள். 88 ஆண்டுகளை கடந்தும் இன்றைக்கும் சிறப்போடு நடந்து கொண்டிருக்கிற ஜனசக்தி, தோழர் வீரபாண்டியன் அவர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய தோழர் லெலின் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். 78 ஆண்டுகளையும் கடந்து நடந்து கொண்டிருக்கிற குமுதம் இதழின் தலைமை நிருபர் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். 63 ஆண்டுகளை கடந்தும் நடந்து கொண்டிருக்கிற தீக்கதிர் இதழின் இணை ஆசிரியர் எஸ் ஏ பெருமாள் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். 38 ஆண்டுகளை கடந்தும் மணிச்சுடர் என்கிற இதழை நடத்தி வருகிற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தலைவர் KM காதர் மைதீன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். 38 ஆண்டுகளை கடந்து நடந்து கொண்டிருக்கிற பல சவால்களை சந்தித்தும் இன்றும் வெற்றி நடை போடுகிற நக்கீரன் இதழின் ஆசிரியர் அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு தெரியும் இந்த 30 ஆண்டுகள் எவ்வளவு கடுமையான சோதனைகளை ஒரு பத்திரிகை சந்தித்து வந்திருக்க வேண்டும் என்று. அன்பு தலைவர் வைகோவினுடைய எண்ணங்களுக்கு வண்ணம் தீட்டுகிற, அவர் எண்ணங்களுக்கு வடிவம் கொடுக்கிற இந்த இதழ் இன்று வரையும் உயிர்ப்போடு வந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு பேருதவியாக இருந்து வருகிற இனமான இயக்க உறவுகளே, உங்களை வணங்கி மகிழ்கிறேன். இயக்கத்திற்கான பத்திரிகை என்பது ஒரு அரசியல் இயக்கத்தின் வாழ். அது தொண்டர்களை செதுக்கும் ஒளி.
ஐயா கவிஞர் காசி ஆனந்தன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நான் மிகவும் நேசிக்கிற அண்ணன். விவாத அரங்குகளில் இவரை போல் பேச வேண்டும் என்று ஆரம்ப கால கட்டங்களில் நான் ஒரு சிலரை என்னுடைய எண்ணமாக நினைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அதில் ஒருவர்தான் எங்கள் அண்ணன் கோபண்ணா அவர்கள். அவர்களை பார்த்து நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன். இந்த அவை நிறைந்திருக்கிறது. திராவிடம் என்பது ஒரு சொல் அல்ல. மொழி வழி திராவிட இனக்குழுவின் தமிழரின் மொழி வரலாறு அரசியல் மேலாண்மையை கொண்டு சேர்க்கிற பேராயுதம் என்பதுதான் திராவிடம். இறுதியாக நான் சொல்லுகிற செய்தி, திராவிடமும் தமிழினமும் பேணுதல் புரிவோம். தாய் தமிழை பிழையின்றியும் பிறமொழி கலப்பின்றியும் பேசுவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.